இந்த செல்ஃபி மோகத்தினால பாம்பன் பாலத்தில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதோட விபத்துகளும் அதிகரிச்சிருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இங்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் செல்ஃபி மோகம். செல்ஃபி இந்த ஒற்றை வார்த்தைக்கு இந்த உலகமே அடிமையாகி உள்ளது. செல்லும் இடங்களில் எல்லாம் செல்ஃபி எடுப்பது, பார்ப்பவர்களோடு எல்லாம் செல்ஃபி எடுத்துக் கொள்வது வழக்கமாக மாறிவிட்டது. ஆபத்தான இடங்களில் கூட அந்த ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுப்பதில் ஆர்வம் காட்டுகின்றனர் பலர். எழில் கொஞ்சம் பாம்பன் பாலத்தின் இரு புறங்களிலும் ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு செல்போன் மற்றும் கேமராக்களில் செல்ஃபி மற்றும் குரூப் பி புகைப்படங்களை எடுக்க ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் பாம்பன் பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் பயணிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாவதாக கூறுகிறார் வாகன ஓட்டுநரான பாலா. ஒரு சீரியஸ் அவசர கேஸ், சீரியஸ் கேஸ் எல்லாம் கொண்டு போக முடியல, செய்ய முடியல. செல்ஃபி எடுத்துக்கிட்டு வண்டி நிப்பாட்டிக்கிறாங்க, நிப்பாட்டிட்டு டிராஃபிக்காக தான் நிப்பாட்டுறாங்க. வண்டி போகிற மாதிரி நிப்பாட்டினா கூட பிரச்சனை கிடையாது. பஸ்ஸுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் இடைஞ்சல் பண்ணுறாங்க. ரொம்ப டேஞ்சராக இருக்கு சார். பாம்பன் பாலத்தில் மெதுவாக செல்ல வேண்டும் என்பதும் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்பதும் விதி. ஆனால் அதையும் மீறி வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வருவதாகவும் பாலத்தை கடக்க நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்ஃபி எடுப்பதால் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாகவும் காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் கூறுகிறார் இந்த பகுதியை சேர்ந்த ஃபெட்ரிக். தவறி விழுந்தால் நிச்சயமாக உயிர் பலி ஏற்படுவது நிதர்சனமான உண்மை அது. அதனால வரக்கூடிய பயணிகளுக்கு அவங்களுக்கு இதை குறித்து அதிகமாக தெரியாது. அது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தான் அவங்களுக்கு அறிவுறுத்தி இதில் வச்சு செல்ஃபி எடுக்காதீங்க, போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணாதீங்கிற அறிவுரையை அந்த நேரங்களில் வழங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சமூக வலைத்தளங்களில் அதிகமான செல்ஃபி பகிர்பவர்கள் மன நோயாளிகளாக மாறி வருவதோடு நெருங்கிய உறவுகளிடம் கூட பிரச்சனை உருவாகுவதாக பிரிட்டன் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். செல்ஃபி எடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தாலும் செல்ஃபி மோகம் மட்டும் குறையவில்லை. செல்ஃபி புகைப்படங்களை ஆபத்தான இடங்களில் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாம்பனிலிருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.